Hi friends, welcome back to my channel Money's Time. Friends, 30 days diet vlogல டே 6 பார்க்குறோம். புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பசங்களுக்கு லஞ்சுக்கு கேரட்டும் கேப்சிகமும் போட்டு ரைஸ் கிளறி கொடுத்துடலான்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மதியம் லஞ்சுக்கு எனக்காக சுண்டல் வேக வச்சு தாளித்து சாப்பிட்டுக்கலாம், பசங்க ஈவினிங் வந்தால் கொடுத்துர்லான்ட்டு அதையும் ஊற வச்சுருக்கேன். இந்த சைடு கோவக்காய் வறுவல் செஞ்சிட்ருக்கேன். நல்லா தண்ணியே வெங்காயம் தக்காளி எதுவும் கிடையாது, எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு கோவக்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மிலே வச்சு வேக வச்சிடணும். தேவையான அளவு உப்பு போட்டால் சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், 76,800 கிராம் இருந்தது. இது என்னடா கொடுமை, திங்கக்கிழமைக்கு அப்புறம் வெயிட்டே குறையல. கொஞ்சமாக முறுக்கு சாப்பிட்டேன் பாருங்கள், அதோட சரி சொல்லி சுத்தமாகிடுச்சு. திரும்பவும் பழைய வெயிட்டுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண வெயிட்டுக்கே வந்துடுச்சு 76,800 கிராம். எப்படி நான் இந்த ஒரு மாதத்துக்கு கண்டினியூ பண்ண போகிறேன்னு தெரியல, அதே சமயம் வெயிட்டும் எப்படி குறைய போகுதுன்னு தெரியல. டயட் என்னமோ ஸ்மூத்தாக தான் போகுது, ஆனால் அந்த பேலன்ஸ் பண்ணி அந்த கலோரி அடிப்படையில் எடுத்து சாப்பிட தெரியல. அதுதான் இந்த வெயிட் குறையாததுக்கு காரணம். வெயிட்டு மெயின்டைன் தான் ஆகும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது. சரி, இதையே கண்டினியூ பண்ணி பார்ப்போம். கொஞ்சமாக வாக்கிங் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். லன்ச் பார்த்திங்கன்னா கேரட் ரைஸு, கேரட் கேப்சிகம் ரைஸ், கோவக்காய் பொரியல். ஸ்நாக்ஸுக்கு அந்த முறுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. இதுதான் கடைசி 2 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரியே காலி ஆயிடுச்சு. பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு அவங்களே எடுத்து வச்சு சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நாளைக்கு நானே பேக் பண்ணி கொண்டாந்து வாசப்படி மேலே வைக்கணும். அது வரைக்குமே கிளம்பிட்டே இருப்பாங்க. எல்லாம் ரெடி, வாட்டர் பாட்டிலு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடணும். எப்படியோ ஒரு வழியாக ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நானும் என் தங்கச்சி உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கோம். பக்கத்தில் வருவியா வரமாட்டியா? இப்படி தான் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் கதை பேசுவோம், திங்காமல் கூட. அப்புறம் நாயேன்னு கழுத்தை பிடிச்சி தரனா தான் போவான், அப்படி இல்லைனாலும் போயிடுவான். ஏன்னா காலையில் உண்டக்கட்டி தின்னுட்டா. நான் தான் இந்த திங்களை பசிக்குதுன்னு நான் போய் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி பிரதோஷம் வேறு, வீடு மாப்பு வேறு போடணும். ஏன்னா நீ கோயிலுக்கு வரலையா? பிரதோஷம் முடி பேச தெரியாது இந்த பிள்ளைக்கு, இப்போ தான் தொட்டில் விட்டு இறங்கிட்டு கீழே. நான் சாப்பிட போகிறேன்ட்டு நான் போய் ஒரு 2 வாழைப்பழம் கூட்டிக்கிட்டே இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து போட்டு நிறையா தண்ணி நிறையா பால் ஃபுல்லாக ஒரு மக்கு நிறையா எடுத்து குடிச்சிட்டேன். அப்போனா தான் வயிறு ஃபில்லிங் ஆச்சுன்னு வயிற்றுக்கும் தெரியும், மண்டைக்கும் தெரியும். இல்லைன்னா வயிறு பசியாக இருக்குன்னு எதையாவது எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதா இருக்கும். இதில் கொஞ்சம் ஆளி விதையும் போட்டு இன்றைக்கி அரைச்சிட்டேன். புதன்கிழமை அன்றைக்கி பிரதோஷம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. இதை விட கம்மியாக சாப்பிட்டாலும் என்னால் டயர்டு இருக்க முடியாது. அப்புறம் மற்றது ஏதாவது சாப்பிட்ருவேன், அப்படி இல்லைன்னா இனிப்புக்கான எடுத்து சாப்பிட்ருவேன்ட்டு நான் இந்த ஒரு மக்கு நிறையா எடுத்து குடிச்சிட்டேன். நல்லா சூப்பராக இருந்தது. அது என்னமோ தெரியல, இந்த வாழைப்பழத்தையும் பாலையும் போட்டு அடித்து கொடுத்தா எனக்கு அவ்வளோ பிடிக்குது. இது எங்கே போய் நிற்க போகுதோ தெரில, வாழைப்பழம் மாற்றினுட்ருக்கு அப்படின்னு என் தங்கச்சி வேறு பேசிகிட்டே கிடந்தா. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. கிச்சனை டெய்லியுமே இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே நீட்டாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் பழையபடி கதவை திறடின்னு திரும்ப அதே மாதிரி கஜனே ஆக்கிடுவாங்க. என்ன தான் தொடச்சி வச்சாலும் இந்த சின்ன பசங்க எடுத்த பக்கமே வச்சிட்றாங்க. சொல்லி அழுத்து போகுது. மதியம் பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வச்சுட்டேன் சுண்டலை. இங்கே பார்த்திங்கன்னா பழைய வெண்டைக்காய் குழம்பு, ரசம் இருக்குது. காலையில் நேற்று வச்சதா ஞாபகம் கூட இல்லை. கேரட் சாப்பாடு இருக்குது, கோவக்காய் பொரியல் இருக்குது. சாப்பாடு மட்டும் வச்சது இருந்தது, அப்படியே விட்டாச்சு. நமக்கு தான் சுண்டலை தாளித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இன்னும் சமையல் பண்ணுற மாதிரி இருந்து தான் டயர்டாக இருந்திருக்கும். இப்போவே மணி 2 பக்கம் ஆயிடுச்சு. இன்னும் இதை தாளிச்சிட்டு சாப்பிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும். குக்கரை விசில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மண் வடைச்சட்டியில் வடித்த தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இது எத்தனை நாளைக்கு கொதிக்கணும்னு தெரில, இப்படியே கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறேன்.
இது சூடு ஏறதுக்குள்ளே கேஸே தீர்ந்து போயிருமாலருட்டுருக்குது. அவ்வளோ நேரம் சூடு ஏறுது. ஒரு வழியாக கொதித்து முடிச்சிருச்சு, எடுத்து வச்சுட்டேன். கொதிக்கும் போதெல்லாம் கீழே தண்ணி வடிகிறதே இல்லை. ஆனால் இதை கொண்டு போய் வச்சிட்டோம்னா அடிப்பக்கம் பார்த்தோன்னா தண்ணி இது சொட்டுற மாதிரியே இருக்குது. என் சட்டிக்கான ஓட்டையாக போயிடுச்சு என்னமோ அது வேறு தெரில. என் தங்கச்சிக்கிட்ட வேறு விசாரிக்கணும். எப்படியோ மண் சட்டியே பழக்கி அதில் குழம்பு வச்சிடணும். இப்போ தான் அப்பப்போ அப்படியே வேலை போயிட்டுருக்கு, பழக்கிற வேலை. இங்கே வந்து சுண்டலை வேக வச்சு தாளிச்சாச்சு. தாளித்து தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டா தான் ஃபுல்ஃபில் ஆகும். இதில் 1.5 கப்பு சாப்பிட்ருப்பேன். கொஞ்சம் வாழைத்தண்டு இன்றைக்கா வச்சேன், புதன்கிழமை. வாழைத்தண்டு இடையில மறந்தே போகுது எனக்கே. சுண்டல் மட்டும் சாப்பிட்டு பசங்களை கூப்பிட்றதுக்கு போயாச்சு. இந்த சுண்டலை மென்று சாப்பிட்றவங்கள ஒரு வழியாக ஒரு பக்கம் வாயே வெளியே எடுத்து மாட்டிருக்குது. மென்று நல்லா சாப்பிட்டா தான் நல்லா செரிமானம் ஆகும். அரையும் குறையுமா முழுங்கிட்டிங்கன்னா அது வந்து செரிமானம் ஆகாது. சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணியே குடிக்கணும். உடனே குடிச்சிங்கன்னா செரிமானம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் எப்போவுமே 1/2 மணி நேரம் ஆயிரும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு. சக்கரவள்ளி கிழங்கு, சத்து மாவு இதெல்லாம் சாப்பிடும்போது தான் தண்ணி பக்கத்துலேயே வச்சுட்டு சாப்பிடுவேன். அதிகபட்சம் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறதில்ல. ஆனால் தண்ணி நல்லா குடிங்க. ஒரு 3 லிட்டர் வரைக்குமே குடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி. டயட்டுன்னு எடுத்துக்கிட்டால் தான் தண்ணியே நல்லா குடிக்கிறேன். இல்லைன்னா தண்ணி பக்கமே போகிறதே கிடையாது. உடம்பு அப்புறம் ஹீட் ஆயிரும். என்ன பண்ணுறது ஒன்றுமே சொல்ல தெரியல. போங்க, ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கும் போர் அடிச்சு போயிடும் போல இருக்குது. டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் உடம்புக்கு. இங்கே பசங்களுக்கு சுண்டல் வேக வச்சு தாளித்து வச்சுருந்தேன். அங்கே என் தங்கச்சி உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டா. அதையும் பார்த்துட்டு சாப்பிடாமல் இருக்க முடியல. என் பையன் சுண்டல் சாப்பிட்டு இந்த பஜ்ஜிலேயே 2 எடுத்தேன். நானும் 2-3 எடுத்து சாப்பிட்டேன். இதே டயட் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த தட்டை கூட முழுசாக சாப்பிட்ருவேன். டயட்டு அப்படின்றதுனால, அதுவும் வீடியோ ஷேர் பண்ணுறதுனால சாப்பிடல. ஒரு 2 மட்டும் எடுத்து சாப்பிட்டு பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு. அவங்க 5 மணிக்கு டியூஷன் போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே சாமி விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவோம். பிரதோஷம் அப்படின்றதுனால வீட்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கோயிலுக்கும் போகணும் இல்லைங்களா, அதனால் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இது வந்து என் பொண்ணு பண்ணனா வாழ்க அங்கே அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில். அவள் அழகாக பண்ணிட்டு வந்துட்டான். அம்மா என்னை மிஸ்ஸு கேட்டாங்கம்மா, வீட்டில் செஞ்சுட்டு வந்தேன். இல்லைங்க மிஸ் இங்கே தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். அழகாக செஞ்சுருந்தா என் பொண்ணு. ஆனால் என் பையன் பண்ண கந்தரகோலம் தான் அளவு இல்லாமல் போச்சு. அந்த குருவியை முழுசாக கொண்டு வந்து என்கிட்டயே கொடுத்துருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும். அதையும் கட் பண்ணி கந்தரகோலம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொண்டு போய் விட்டுட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து டியூஷன் லீவு மறந்தாப்புல சொல்லிட்டேன். பசங்கள்லாம் பார்க்குக்கு போயிட்டாங்க தங்கச்சியோடு சேர்ந்து. என் பையன் அவளோடய போயிட்டான், என் பொண்ணு என் கூட வந்தால், தங்கச்சி பசங்களும் பார்க்கு போயிட்டாங்க. நானும் பிரதோஷம் போய் கடைசி அபிஷேகம் சொர்ணாபிஷேகம் பார்த்துட்டு தீபாராதனையெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். பிரசாதம் சக்கரை பொங்கலாக இருந்ததுன்னா எனக்கு எங்கே பெரியம்மா, உனக்கு எங்கே பெரியம்மா, எனக்கு கொடுக்கலையாமான்னு கேட்பாங்க. ஆனால் வெண்பொங்கலுங்கமும் ஒருத்த கூட வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நானும் என் பொண்ணும் அவளுக்கு ஒரு ரூபா சாப்பிட்டோம். தங்கச்சியும் சாப்பிட்டா. தங்கச்சி அப்புறம் கடைசியில் வேணான்ட்டு அதை நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு ஈவினிங் வந்துட்டோம். வாக்கிங் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இன்றைக்கி போயிருந்தேன். இந்த மாதிரி கலகலன்னு நடந்தாலே போதும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இல்லாமல் இருக்கும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி வந்தது மதியானம் வந்தது. அது வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துருக்குது. நானும் நல்லாவே கவனிக்கலை. அது வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் ஜன்னலில் ஓட்டிகிட்டே இருந்தது. அப்புறம் நானும் விட்டுட்டேன். சோம்பேறித்தனமாக இருந்தது. இன்னும் போய் என்னடா செய்கிறதுன்ட்டு வெறும் எண்ணெய் கடுகு மட்டும் தாளித்து கோதுமை உப்புமா பசங்களுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தேன். அதையே வச்சு நானும் சாப்பிட்டேன். முதல்ல தேங்காய் சட்னிக்கு இந்த ரவை வாங்கவே மாட்டேன். ஆனால் இப்போ சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் நைட் டின்னரு. டயட் விலாக் இப்படி தான் போகுது. வெயிட்டு குறையுதோ இல்லையோ வாயை கட்டுறேன், அவ்வளோதான். ஒர்க் அவுட்டும் சேர்த்து செஞ்சோம்னா எனக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணுறதே இல்லை, எக்ஸசைஸு சுத்தமாக இல்லாதனால வெயிட் குறைய மாட்டேங்குது. அதே வெயிட்டில் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கு. இப்படி தான் போகுது. நான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு நினச்சி என்ன ஃபாலோ பண்ணுறனோ அதையே பார்க்குற நீங்களும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு வாகு. அவர் உடம்புக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் இருக்கிறோம். போதும், எனக்கு இது குண்டு தான். சரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.